வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே 22ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில மே 21ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் இன் இந்தியா? தமிழ்நாட்டின் முழுமையான எழுத்தறிவு பெற்ற முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி மிசோரம். அடுத்த கேள்வி, வேர் இஸ் சாராப்சு கன்சர்வேஷன் ரிசர்வ் லொகேட்டட்? சாராப்சு பாதுகாப்பு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி ஹிமாச்சல் பிரதேசம். அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி எலிமினேட்டட் ட்ரக்கோமா ரீசன்ட்லி? சமீபத்தில் ட்ரக்கோமா நோயை ஒழித்த நாடு எது அப்படின்னா இந்தியா தான், ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, வேர் இஸ் த மவுண்ட் லெவோட்டோபி லக்கி லக்கி லொகேட்டட்? இந்த லக்கி லக்கி எரிமலை வந்து எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா இந்தோனேஷியா, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி இஸ் செட் டு பில்ட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் இன் ஆர்பிட்? உலகின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டரை சுற்றுப்பாதையில் உருவாக்க தயாராக உள்ள நாடு எது அப்படின்னா சைனா, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ? புலனாய்வு பணியகத்தின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் வந்து தபன் குமார் தேகா, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, ஹூ ஒன் த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2025? 2025ஆம் ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசை வென்றவர் யார் அப்படின்னா பானு முஸ்தக், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே மே 21. அதே மாதிரி இன்டர்நேஷனல் டீ டே தேநீர் தினம் நமக்கு என்னைக்கு அப்படின்னா மே 21. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. மே 22. ஸோ கிளாஸ்க்குள்ள போக முன்னாடி யாராவது யூனிட் 8, அதாவது இப்போ யூனிட் 6குள்ள நியூ சிலபஸ் மெட்டீரியல் பிடிஎஃப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம புதுசா ஒரு மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் இருக்கும். இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. இது கூட 500 முக்கியமான திருக்குறள், அதனோட எக்ஸ்பிளனேஷன், இது போக 3 வருஷத்துக்கான யூனிட் 8 பிவைக்யூ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இதுல இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 599 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல தமிழ் மீடியமா மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடும். நீங்க பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நம்ம இதுல கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு பேங்க் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட்ல வந்து வேலை பார்க்குறவங்க, இப்போ நான் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஸோ எனக்கு வந்து சேலரி வரும். சேலரி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ எந்த இதுல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு புது பேங்க் கூட வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. விச் பேங்க் சைன்ட் எம்ஓயு வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் சேலரி பேக்கேஜஸ்? எந்த வங்கி தமிழக அரசுடன் சம்பள தொகுப்புகளுக்காக புரிந்துணர்வு கையெழுத்திட்டது அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பாவம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. அதாவது நிறைய வாட்டி யூபிஐலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணும். ஏதோ ஒன்று கரெக்டான டைமுக்கு சம்பளம் வந்தா சரிதான் அக்கௌண்ட்டுக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட தான் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் எஸ்ஜிஎஸ்பி, ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜுக்கும் பிளஸ் வந்து போலீஸ் சேலரி பேக்கேஜ், இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நீ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேவா? நமக்கு ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி ஸ்டேட் பேங்க் அதனுடைய ஒரிஜினல் பேர் வந்து ஸ்டேட் பேங்க் கிடையாது. முன்னாடி அதனுடைய பேர் என்ன அப்படின்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்துச்சு. என்ன நேம்? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1921 உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் எப்ப இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாறுச்சு அப்படின்னா ஜூலை 1, 1955. அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டா ஜூலை 1, 1955. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போன்னு கேட்டாங்க அப்படின்னா 1921. எந்த பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா மாறுச்சு அப்படின்னு கேட்டாலும் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுருணும். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமையகம் இங்க எங்க இருக்கு அப்படின்னா, பொதுவா பேங்க் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா பாம்பே தான். பேங்க்னா பாம்பே. ஓகேவா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய சேர்மன் தலைவர் யார் அப்படின்னா சிஎஸ் செட்டி, சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி. சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி தான் வந்து ஸ்டேட் பேங்கினுடைய சேர்மேனா இருக்கிறவர். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் போயிடலாம். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அது ஏதாவது ஏதாவது சீரியல் ஆக்டரா, இல்ல சினிமா ஆக்டரா, நம்ம கோலிவுட்ல உள்ளவங்களா, இல்ல பாலிவுட்ல உள்ளவங்களா, இல்ல ஹாலிவுட் ஆக்ட்ரஸா அப்படின்னு கேட்டா
அப்படி எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஏஐ. ஓகேவா? இந்த பெண் வந்து ரீல் கிடையாது. அதாவது ரியல் கிடையாது. இது வந்து ஒரு ரீல். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா, செயற்கை நுண்ணறிவு மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி வாசிப்பாளர், நியூஸ் ஆங்கர். இது வந்து இப்ப நம்ம நெறைய இந்த மாரி நம்ம நியூஸ் ஆங்கர்லாம் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல 1 வருஷம், 1 1/2 வருஷம் முன்னாடிலாம் பார்த்துருக்கோம். ஆனா இது ஒரு கவர்ன்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்துரலாம். இந்த நியூஸ் ஆங்கர் இந்த அக்காவோட பேர் என்ன அப்படிங்கிறதும் பார்த்துடலாமா? விச் ஸ்டேட் இன்ட்ரோடியூஸ் ஏஐ பவர்ட் நியூஸ் ஆங்கர் அங்கிதா. பேர் என்னது? அங்கிதா. செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் செய்தி தொகுப்பாளர் அங்கிதாவை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலம். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அங்கிதா அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேபினெட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் வாசிக்கிறது அசம்பிளில இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு வீடியோ மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த அஸ்ஸாம் கவர்மெண்டுடைய அந்த ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளத்துல வந்து வெளியிட்டு இருக்காங்க. கேபினெட் மீட்டிங்கோட ப்ரொசீடிங்ஸை அஸ்ஸாமீஸ் மொழியில வந்து படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட அந்த டிடி கிசான் ஒரு சேனல் உண்டு மக்களே. டிடி கிசான் ஒரு சேனல்ல இது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடையது. ஸோ அங்க வந்து 2 நியூஸ் ஆங்கரை வந்து லான்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஒருத்தங்க பேரு பூமி, இன்னொருத்தங்க பேரு கிறிஷ். ஓகேவா? ஸோ பூமி கிறிஷ் அப்படிங்கிறது வந்து டிடி கிசான்ல வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஏஐ நியூஸ் ஆங்கர்ஸ் உடைய பெயர். ஏஐ ஆங்கர்ஸ் பூமி மற்றும் கிறிஷ். அஸ்ஸாம் நம்ம பார்த்தோம். அஸ்ஸாம் இப்ப நிறைய விஷயங்கள் நல்லதா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தனக்கான புதுசா ஒரு சேட்டலைட்டை அஸ்ஸாம் சாட் அப்படின்னு ஒண்ணு வந்து இஸ்ரோ கூட சேர்ந்து விட போறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இது எல்லாமே முக்கியமானது. அஸ்ஸாம்ல முக்கியமான நடனம் என்னது? சத்ரியா நடனம். சத்ரியா அப்படிங்கிற அந்த நடனம் வந்து எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது அப்படின்னா அஸ்ஸாம். அதே மாதிரி பிஹு. பிகுவும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அஸ்ஸாமுடைய ஃபோக் டான்ஸ். ஓகேவா? சோ பிகு, சத்ரியா இதெல்லாம் கேட்டாலும் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். அஸ்ஸாம் தான். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பின்னாடி பிஜிஎம் போட்டுக்கோங்க. அப்படியே நீங்க எழுதும்போது சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற மியூசிக் போட்டுடலாம். ஓகேவா? உன்னாலே முடியாதுன்னு ஊரே சொல்லும் நம்பாதே அப்படிங்கிற மாதிரி என்னால் நான் முடிச்சு காட்டிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா இந்தியாவிலே முதல்ல ஒரு சிஐஎஸ்எஃப். ஓகேவா? அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகே, இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல உள்ள ஒரு அக்கா, ஒரு ஆபீசர் அக்கா வந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி இருக்காங்க. ஓகேவா? யாரு அப்படின்னா கீதா அக்கா. ஓகேவா? So who is the first CISF officer to reach Mount Everest? எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் CISF அதிகாரி யார் அப்படின்னா கீதா சமோட்டோ, ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. ஓகேவா? சிஎஸ்எஃப்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து நமக்கு இந்த சிஐஎஸ்எஃப் சொல்லக்கூடியது. காமியா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க யார்? நம்ம சமீபத்துல வந்து எவரெஸ்ட் பத்தி பார்க்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அதாவது மவுண்ட் எவரெஸ்ட ஏறின யங் இந்தியன் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா காமியா கார்த்திகேயன். அதாவது இளம் வயதுல எவரெஸ்ட் சிகரம் ஏறிய பெண்மணி, எவரெஸ்ட் சிகரம் ஏறிய இளம் இந்தியர் யாருன்னு கேட்டா காமியா கார்த்திகேயன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காமி ரீதா ஷெர்பா அப்படிங்கிறவர் வந்து ஏதோ வந்து நாகர்கோயிலுக்கும் திருநெல்வேலிக்கும் போயிட்டு வர மாதிரி 29 வாட்டி வந்து எவரெஸ்ட் மலை சிகரத்தை ஏறி சாதனை படைச்சவர் தான் காமி ரீதா ஷெர்பா. சித்தி மிஸ்ரா அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா குட்டி பொண்ணு. நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துருக்கோம். இவங்க வந்து மவுண்ட் எவரெஸ்ட், அதாவது மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரீச் பண்ண யங்கஸ்ட் கேர்ள். அதாவது எவரெஸ்டுடைய பேஸ் கேம்ப், அதாவது எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்ங்கிறது வேற, எவரெஸ்ட் சிகரம்ங்கிறது வேற. ஓகேவா? சோ எவரெஸ்ட் பேஸ் கேம்பை அடைந்த இளம் சிறுமி யார் அப்படின்னா சித்தி மிஸ்ரா. இது எல்லாமே நமக்கு எவரெஸ்ட் சம்பந்தமா சமீபத்துல பார்த்த நியூஸ். ஓகேவா? டன். சோ எவரெஸ்டுடைய ஹைட் எவ்வளோ போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச செய்திகள். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இடம் செம்மையா இருக்குல்ல. ஸோ இடம் செம்மையா இருக்கு. ஆனா இந்த நாடு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் உள்ள போய் சொல்றேன். ஓகேவா? அதாவது விச் கண்ட்ரி ஜாயின் சைனாஸ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்? தப்பு பண்ணிட்டியே சிங்காரம். சமீபத்தில் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் இணைந்த நாடு எது அப்படின்னா கொலம்பியா. கொலம்பியா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதாவது என்ன மாட்டிட்டியே சிங்காரம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அதாவது உங்களுக்கு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்னா இது வந்து 2013 சைனாவால ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அதாவது சைனாவை வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கூட, அதாவது உலகத்துக்கு கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரேட் ரூட்ஸ் எல்லாத்தையும் வர்த்தகத்துக்காக சைனாவை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி வர்த்தக பாதைகள், அது ரோடா இருக்கலாம்,
ரயிலா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கப்பல் போக்குவரத்தா இருக்கலாம். எல்லாமே இணைக்கிறதுக்கான ஒரு ட்ரேட் ரூட் தான் இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். 2013ல ஆரம்பிக்கப்பட்டது. நெறைய நாடுகள் அதுல இணைந்தாங்க. நெறைய நாடுகள் இணைந்து வெளிய வந்தாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்ப இத்தாலிலாம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொன்னாங்க. அது மாரி பனாமா நாடு வேண்டான்னு சொன்னாங்க. அதே மாரி பிரேசிலும் வேண்டான்னு சொல்ட்டாங்க. இவங்கலாம் தப்பிச்சுட்டாங்க. இந்த மாரி சில நாடுகள் போய் சேர்ந்துக்கிறாங்க. அதுல ஒண்ணு கொலம்பியா. இதுல என்ன அப்டின்னா, ஏன் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னேன் அப்டின்னா, இந்த சைனாவோட ட்ராப் என்ன தெரியுமா? இப்ப நம்மள மாட்ற அதே ட்ராப் தான். அதாவது வந்து இப்போ அ அதாவது ஒருத்தங்க ஒரு ஒரு மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க வந்து, இல்ல ஒரு மிடில் கிளாஸ் இல்ல ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு பொருள சும்மா ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கு. நமக்கு தெரியும் அது இப்போதைக்கு நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையில வாங்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆசை வார்த்தை காப்பாங்க. மாசம் நீங்க ரூ. 2,500 கட்டினா போதும். நம்மளும் யோசிப்போம். சரி ரூ. 2,500 தானே அப்படின்னு சொல்லி இந்த மாரி நம்ம மேல வந்து அந்த டெப்ட் ட்ராப் ஓகேவா? அந்த கடன் சுமைய வந்து ஏத்திக்கிட்டே போய் ஒரு டைம் நம்ம திவால் ஆயிடுவோம். ஓகேவா? அப்போ வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாரி தான் இவன் சைனா என்ன பண்ணுவான் அப்டின்னா, அதாவது ஸ்ரீலங்கால இதே தான் பண்ணான். ஓகேவா? என்ன அப்டின்னா வந்து ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் எல்லாத்துலயும் இதே அதாவது அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான காசு குடுத்து நாங்க அங்க டெவலப் பண்ணு, இங்க டெவலப் பண்ணு. ஸ்ரீலங்கால இப்ப நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய போர்டு சைனா போர்டா தான் இருக்கு. அது அவங்களால ஒரு லிமிட் மேல ஸ்ரீலங்காவால திரும்ப எதுவும் பண்ண முடியாது. அத கடன திரும்ப குடுக்க முடியாதுன்னு, அப்போ வந்து சைனா என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும். இதே மாரி தான் வந்து சைனா வந்து நெறைய இடங்கள் பண்ணிருக்காங்க. கொலம்பியாவும் இனி மாட்டப் போறானுங்கன்னு நெனைக்கிறேன். கொலம்பியாவுடைய தலைநகரம் பார்த்தீங்க அப்டின்னா பொகோட்டா. பக்கோட்டா இல்ல இது பொகோட்டா. பொகோட்டா அப்படிங்கிறது கொலம்பியாவினுடைய தலைநகரம். ஓகேவா? அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட் இந்த நாடும் சூப்பரா இருக்குல்ல. இந்த நாடு மாட்டல. இந்த நாட்டுல வந்து ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கு. என்ன மாநாடு அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேர் இஸ் த வேர்ல்ட் ஹைட்ரஜன் சமிட் 2025 ஹெல்த்? உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு 2025 எங்க நடைபெற்றது அப்படின்னா, ராட்டர்டாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த ராட்டர்டாம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய ராட்டர்டாம்ல தான் உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு அப்படின்னு நடைபெற்றது. நம்ம இந்தியால வந்து நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? 2023ல ஆரம்பிச்சாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம், அதாவது ஏம் என்ன அப்படின்னா, 2030க்குள்ள 5 மில்லியன் 5 மில்லியன் மெட்ரிக் டன் 5 மில்லியன் மெட்ரிக் டன் கிரீன் ஹைட்ரஜனை பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனுடைய நோக்கம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நிறைய கோல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. அதுல சில முக்கியமான கோல் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆஹ் இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சுன்னு கேட்டா 1947. எனர்ஜி டிபெண்டன்ட் அதாவது வந்து நம்மளுடைய இப்போ வந்து நம்ம கரண்ட் வரோம்னா அது ஒரு எனர்ஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ நமக்கு விண்ட் எனர்ஜியா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த எனர்ஜி இண்டிபெண்டா ஆகுறது வந்து எப்போ ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1947ல இருந்து ஒரு 100 வருஷம் தள்ளி 2047. அதே மாதிரி எமிஷன் வந்து நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் வந்து எப்போ அப்படின்னா 2070ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டார்கெட் கோல் வருடங்கள்லாம் ரொம்ப முக்கிய மக்களே. நான் அடிக்கடி கிளாஸ்ல சொல்வேன், நம்ம மெட்டீரியல்லையும் நிறைய ஆட் பண்ணியிருப்போம். தயவு செஞ்சு படிங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது இப்போ ஒரு 2-3 நாளா வந்து நிறைய மெசேஜ். அது என்ன மாதிரி மெசேஜ் அப்படின்னா, அதே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுற மக்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து யூனிட் 9க்கு வந்து மெட்டீரியல் லான்ச் பண்ண போறோம். அதே மாதிரி வந்து சிஏ 1 இயர் கம்பைலேஷன் லாஸ்ட் டைம்ல படிக்கிறதுக்காக ஒரு 1 இயர் கம்பைலேஷன் போன வருஷம் லான்ச் பண்ணிருந்தோம். அதுல இருந்து நிறைய கொஸ்டின் வந்துருது. அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம லான்ச் பண்ண போறோம். இன்னும் ஒரு 3-4 டேஸ்ல ஒரு 4-5 டேஸ்ல வந்து வந்துரும். ஈஸியா டக்குன்னு கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். 1 இயர்க்கானது ஜூன் 2024ல இருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் நம்ம கவர் பண்ணுவோம். முடிஞ்சா மே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ அது ஈஸியா இருக்கும் குரூப் 4க்குமே. உங்களுக்கு என்ன சொல்ல நினைச்சேன்னா, நம்ம கிட்ட சிஏ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அக்டோபர்ல இருந்து நமக்கு தெரியும். அக்டோபர்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் உண்டு. இப்போ நமக்கு ஏப்ரல் மே வரைக்கும் மே 2வது வாரம் வரைக்கும் அமைச்சாச்சு. என்ன அப்படின்னா, முதல்ல அமைச்சது நிறைய பேர் வந்து படிக்கிறதே இல்லை. என்ன அப்படின்னா, கடைசி அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்ததே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீக்லியா படிச்சா கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியா இருக்கும், நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதை வந்து எதையுமே அனுப்புன பிடிஎஃப் சில பசங்க டவுன்லோட் கூட பண்ணல. டவுன்லோட் பண்ணாம 6 மாசம் கழிச்சு போய் டவுன்லோட் பண்ணா எப்படி டவுன்லோட் ஆகும்?
சார் இப்போ அனுப்புங்க சார் அனுப்புங்க சார் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, அனுப்பி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து ஒழுங்கா படிங்க சரியா. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப பேசல, அடுத்து போயிடுறேன். அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க இவர் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் சோமசேகர். ஜஸ்டிஸ் சோமசேகர் வந்து மணிப்பூர் மாநில, அதாவது மணிப்பூருடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கார். Who is appointed as the Chief Justice of Manipur High Court. மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் ஜஸ்டிஸ் சோமசேகர் அவர்கள். B.R. கவாய் நமக்கு தெரியும், இந்தியாவுடைய தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஜெயந்த் நார்லிகர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட். ஓகேவா, என்னசிஸ்ட், ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட், பெரிய ஆள். ஓகேவா, பெரிய ஆஸ்ட்ரோபிசிஸ்ட். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்ம விபூஷன் விருதுலாம் வாங்கியிருக்காரு. 2004 பத்ம விபூஷன் விருதுலாம் வாங்கியிருக்காரு. அப்புறம் இந்த எம்.ஆர். ஸ்ரீனிவாசன், வெறும் ஸ்ரீனிவாசன்ல எம்.ஆர். ஸ்ரீனிவாசன் வந்து ரொம்ப பெரிய ஆள் மக்களே. இந்தியாவுடைய ஒரு முக்கியமான நியூக்ளியர் சயின்டிஸ்ட். ஓகேவா, முக்கியமான ஒரு இந்த அணு சம்பந்தப்பட்ட ஒரு விஞ்ஞானி தான் வந்து இந்த எம்.ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்கள். அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் சொல்லுவோம், இந்த அதாவது அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், இந்த அணு ஆற்றல் ஆணையம், அதே மாதிரி வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்த இதுக்கெல்லாம் சேர்மேனா இருந்தவர். இவரு பாத்தீங்க அப்படின்னா இவரும் பத்ம விபூஷன், அதாவது பத்ம விபூஷன் விருது வாங்கினதுல நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா. ஓகேவா, சோ வந்து பத்ம விருதுகள்ல பத்ம விபூஷன் தான் பெரிய விருது. அந்த விருதை வாங்கியிருக்காங்கன்னா இவங்க அந்த ஃபீல்டுல இவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சமீபத்துல காலம் ஆயிட்டாங்க. ஜெயந்த் அவர்களா இருக்கட்டும், எம்.ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்களா இருக்கட்டும். ஸோ காலமானாலும் அவங்கள பத்தி எங்கேயாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஓகேவா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல இது யாருன்னு தெரியுதா சார்? என்ன சார் இது கேள்வி சார்? இவரை யாருன்னு கேட்டா தெரியும், புஜாரா. புஜாரா ஒய்ஃப் தானே இருக்கும், அவங்கள பத்தி எல்லாம் எதுக்கு சார் கேள்வி கேட்குறீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதுதான்ப்பா கேள்வி. ஏன் அப்படின்னா பொதுவா நம்ம நிறைய பார்த்திருக்கோம், அதாவது கிரிக்கெட் பிளேயர்கள் வந்து தங்களுடைய சுயசரிதை எழுதுவாங்க. இப்போ சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்க அப்படின்னா பிளேயிங் இட் மை வே அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. யுவராஜ் சிங் வந்து த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருப்பாரு. விவிஎஸ் லக்ஷ்மணன் வந்து 281 அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற ஒரு சுயசரிதை எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி கிரிக்கெட் வீரர்கள் எழுதி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஓகேவா, அதாவது ஒரு கிரிக்கெட் வீரரோட மனைவி எழுதி பார்த்திருக்கீங்களா? எழுதியிருக்காங்க பூஜா புஜாரா. ஓகேவா, ஸோ ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் தி டைரி ஆஃப் அ கிரிக்கெட்டர்ஸ் ஒய்ஃப். ஒரு கிரிக்கெட் வீரரின் மனைவியின் நாட்குறிப்பு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா பூஜா புஜாரா. ஓகேவா, ஸோ அதாவது இது வந்து ஒரு மெம்வாயர்னா வந்து நினைவு குறிப்பு. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த டைரி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ஒய்ஃப்னு பூஜா புஜாரா அவர்கள் எழுதியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய, அதாவது இப்போ சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்க அப்படின்னா பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர். அதே மாதிரி வந்து 281 அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறது வந்து கிரிக்கெட் வீரர் விவிஎஸ் லக்ஷ்மணன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, 90s கிட்ஸுக்கு தெரியும், 2K கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் குறைவு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து தி டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிறது வந்து யுவராஜ் சிங் வந்து எழுதிய புத்தகம். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்மஸ்ரீ விருது கூட வாங்கினாரு. ஸோ ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட்ஸ் குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். அது மாதிரி வேற வெளிநாட்டுல இருந்து கேட்டா கூட நம்ம நிறைய ஆல்ரெடி அப்பப்போ சொல்லியிருப்போம். ஆன் ஃபயர் அப்படிங்கிறது வந்து பென் ஸ்டோக்ஸ் இருக்காருல்ல, ஸோ இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் பென் ஸ்டோக்ஸ் உடைய புத்தகம். ஓகேவா, இதெல்லாம் இவங்களை பத்தின நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள் போயிடலாம். விளையாட்டு செய்திகள்ல என்ன அப்படின்னா, அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி சில நேரம் நம்மளுடைய காலம் நம்மளை போட்டு ரொம்ப அதிகமா சோதிக்கும். அப்படிதான் வந்து இவரை ரொம்ப சோதிக்குது. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ல இந்தியாவுக்காக விளையாடியவர். ஓகேவா, இப்போ 8 வருடங்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம், இவர் யாரு, என்ன விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். ஷிவ்பால் சிங் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்? ஷிவ்பால் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா ஜாவ்லின் த்ரோ, ஈட்டி எறிதல். இவர் போனார்ல நம்ம நீரஜ் சோப்ரா. ஸோ நீரஜ் சோப்ரா போன அதே டோக்கியோ ஒலிம்பிக் அவர் தங்கம் ஜெயிச்சார், இவர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணார். ஆக்சுவலி பார்ட்டிசிபேட் பண்றதே பெரிய விஷயம், இந்தியாவுக்காக ஒரு பெரிய மேடையில பார்ட்டிசிபேட் பண்றாரு. இந்த ஷிவ்பால் சிங் வந்து டோப்பிங் டெஸ்ட்ல, அதாவது இந்த ஊக்க மருந்து சோதனையில வந்து ஃபெயில் ஆயிட்டார். 2வது வாட்டி ஃபெயில் ஆயிருக்காரு. அதனால 8 ஆண்டுகள் தடை.
ஏன் அப்படி டோப்பிங் டெஸ்ட், அதாவது இந்த ஊக்கம் மருந்து சோதனைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்ன அப்படின்னா, அவங்க வந்து வேற ஸ்டெராய்டு எல்லாம் வேணும்னே வந்து போட்டு அதுக்காக தப்பு பண்றது. இந்த படத்துல அந்த மாச்சான் படத்துல பண்ற மாரி அப்படிலாம் கிடையாது. அதாவது இந்த டோப்பிங் ஏஜென்சில பாத்தீங்கன்னா நெறைய பேண்ட் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது தடை செய்யப்பட்ட சில பொருட்கள் இருக்கும். அ நெறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். இப்ப இவங்க ஏதாவது ஒரு டேப்லெட்டோ, இல்ல ஏதோ ஒரு மருந்தோ எடுக்கிறதுல, நம்ம எடுக்கிற மருந்துல அந்த ஸ்டீராய்டு வந்து சில நேரம் சின்ன அளவுல இருந்தா கூட நமக்கே தெரியாது அது இருக்கும் அப்படின்னு. அ அது ஏதாச்சும் உட்கொள்ளும்போது என்ன ஆயிருது அப்படின்னா, அந்த டோப்பிங் டெஸ்ட்ல இதாயிடுவாங்க. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் காமிச்சிருச்சு அப்படின்னா வந்து அவ்வளவுதான். அது நமக்கு வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் மாரி. அதனால வந்து பேன் பண்ணிட்டாங்க. சிவ்பால் சிங் ஜாவலின் த்ரோ. ஓகேவா? ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்னைக்கு என்ன டே அப்படின்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, மே 22. இதனுடைய தீம் என்ன அப்படின்னா, கருப்பொருள் நேச்சர் ஹார்மோனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஹார்மோனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா, இயற்கையுடன் இணக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சி. இயற்கையுடன் இணக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாரும் வீடியோ பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டேட் பேங்க்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது சொல்லணும் ஞாபகம் இல்லை. சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். இப்ப டக்கு ஞாபகம் வருது. அதாவது கர்நாடகால ஒரு பேங்க்ல என்ன அப்படின்னா, அங்க ஸ்டேட் பேங்க்ல உள்ள மேனேஜருக்கும் ஒரு வாடிக்கையாளருக்கும் ஒரு சண்டை. என்ன அப்படின்னா, அந்த 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 ஸ்டேட் பேங்க் மேனேஜர் வந்து என்ன அப்படின்னா, கன்னடால பேச மாட்டேங்கிறாங்க, இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசுறாங்க, கன்னடா கேட்டா தெரியாது, இந்த மாதிரி சம்திங் சொல்றாங்க. இவர் வந்து பேசுறாரு, நீங்க இருக்கிறது கர்நாடகா, நீங்க கன்னடத்துலாம் பேசி ஆகணும். எங்களுக்கு நீங்க இங்க மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மொழியில தான் நீங்க பேசணும். நீங்க இங்கிலீஷ்ல பேசினா எங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. அவங்க இது இந்தியா என்னெல்லாமோ சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து பயங்கரமா வந்து இப்ப வைரல் ஆயிடுச்சு இந்த வீடியோ. இப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க் மேனேஜர் வந்து மாத்திட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் கண்டிப்பா வந்து கன்னடா கத்துக்கணும். ஆக்சுவலி வந்து அதெல்லாம் உண்டு நினைக்கிறேன். பேங்கிங்லேயே வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பா நீங்க கத்துக்கணும். ஆனா அந்த அந்த அம்மா வந்து கொஞ்சம், அதாவது இவரும் கொஞ்சம் இதாக தான் பேசினார், அந்த அம்மாவும் கொஞ்சம் ரெகடா தான் பேசினாங்க. பட் எப்பவுமே வந்து ஒரு 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 இடத்துல போய் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல உள்ளதை கண்டிப்பா கத்துக்கணும். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க நிறைய பேர் தமிழ்நாடு பிரச்சனை டிஎன்பிசி படிக்கிறவங்க, எஸ்எஸ்சி, வேற சர்வீஸ்க்குலாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கான இதை முதல்ல கத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்த மொழியுமே கத்துக்கிற தப்பு இல்லை. நமக்கு தேவைப்படும் போது தாராளமா நம்மளே கத்துப்போம். மத்தவங்களோட நம்ம சீக்கிரமாவே கத்துப்போம். ஓகேவா? ஸோ அடுத்த தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் அகல் விளக்கு திட்டம். அகல் விளக்கு திட்டம் வந்து யாருக்கு பயன்படக்கூடிய திட்டம் அப்படின்னா, அதாவது பள்ளிக்கூட மாணவிகள் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவிகள். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன, சாரி, 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவிகள், 9 to 12. என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டில பாத்தீங்க அப்படின்னா பெண் ஆசிரியர்களும் இருப்பாங்க, பெண் ஆசிரியர்களும் இருப்பாங்க. இது முக்கியமா என்ன அப்படின்னா, மாணவிகளுடைய அந்த மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், அவங்க பிசிக்கல் ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம், சொசைட்டி சமூக ரீதியான பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட பேசி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கான ஒரு தீர்வு செய்யறதுக்கான ஒரு திட்டம் தான் அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? ஸ்கூல்ல கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுல டீச்சர்ஸும் இருப்பாங்க, மாணவிகளோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் அண்ட் செக்ஷன். நேத்து கேட்ட கேள்வி, அந்த கடற்கரை கோவில் ஷோ டெம்பிள் எப்போ அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. இன்னைக்கான கேள்வி, விச் கிராப் ரிக்வயர்ஸ் மேக்ஸிமம் வாட்டர் ஃபார் கல்டிவேஷன்? வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும் ஒரு பயிர். என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ பார்லி, ஆப்ஷன் சி பி மெய்ஸ் மக்காச்சோளம், ஆப்ஷன் சி சுகர் கேன் கரும்பு, ஆப்ஷன் டி கோதுமை. என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்காக சொல்லிடுறேன். நம்ம இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். குரூப் 1 to 4 எல்லாமே கவர் ஆகும் மக்களே. இதுல வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இது போக வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும், பிளஸ் பிடிஎஃபாவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். மாசத்துக்கு 4 வாட்டி வந்துடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்.
தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே மெட்டீரியல் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ்க்கு இது மட்டுமே படிச்சா போதும் மக்களே. நீங்க இப்ப ஜாயின் பண்ணீங்கன்னா அக்டோபர்ல இருந்து மே 2வது வாரம் வரைக்கும் வந்துடும். அக்டோபர் 3rd வீக் உள்ளது நாளைக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். ஏன்னா மே 21 வரைக்கும் முடிஞ்சதை ப்ரூஃப் ரீட் இனி தான் பண்ணணும். பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து மே முதல் 2 வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். அது கீழே நீங்க வந்து இம்பார்ட்டன்டான ரெட் லைன் நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். டெஸ்ட் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 25 கேள்வி இருக்கும். நம்ம வந்து இது எப்படின்னா எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையத்தை, சூஸ் த கரெக்ட் பேர், இந்த மாதிரி தான் இப்போ எப்படி ரீசெண்டான ட்ரெண்ட்ல கேட்குறாங்களோ டிஎன்பிசியில் அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸ்டாட்டிக் கேள்விகள் நிறைய கேட்பாங்களா, அதுக்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளனேஷன்ல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை மட்டும் படிச்சாலே போதுமானது. அடுத்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணா வரும். இதுல நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், அதை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், தமிழ்ல தினமணி, இங்கிலீஷ்ல வந்து தி ஹிந்து, இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் தான் வந்து அதுமே நமக்கு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்டிங் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. படிக்கிறவங்க அதை பார்த்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. 600 வேகன்சிக்கு மேலே இருக்கு. நெக்ஸ்ட் ஏதாவது முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ், நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், இல்லை ஆஃபர்ஸ், இது எல்லாமே நம்ம இதில் அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. எந்த பேங்க் கூட தமிழ்நாடு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்த கேள்வி வந்து அங்கிதா அப்படிங்கிற இந்த நியூஸ் ஆங்கரை வந்து எந்த மாநிலம் உருவாக்குச்சு அப்படின்னா அஸ்ஸாம் தான். மவுண்ட் எவரெஸ்ட் ஏரியா முதல் சிஎஸ்எஃப் அதிகாரி வந்து கீதா சமோட்டா. சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துல இணைந்த நாடு எது அப்படின்னா கொலம்பியா. அடுத்தது உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு, வேர்ல்ட் ஹைட்ரஜன் சம்மிட் வந்து எங்க நடைபெற்றுனா ராட்டர்டாம், நெதர்லாண்ட்ஸ். மணிப்பூர் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சோமசேகர். டைரி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் வைஃப் அப்படிங்கிறது பூஜா புஜாராவுடைய புத்தகம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷிவ்பால் சிங் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னா ஜாவலின் த்ரோ. நெக்ஸ்ட் நமக்கு இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம் மே 22. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.